ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் வணக்கம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்புட்குழி எனும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவில். இத்திருத்தலம் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். இத்திருக்கோவில் குழந்தை பாக்கியம் வேண்டும் பக்தர்களுக்கு சிறந்த பரிகார ஸ்தலமாக திகழ்கிறது. இத்தலத்தில் ஸ்ரீராமர் ஜடாயுவுக்கு இறுதி சடங்குகளை செய்ததால் இது பித்ருதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக திகழ்கிறது. திரு என்றால் மரியாதை, புல் என்றால் ஜடாயு மற்றும் குழி என்றால் ஈமக்கிரிய செய்தல் எனும் பொருள்பட இத்தலத்திற்கு திருப்புல்குழி என்ற பெயர் ஏற்பட்டது. தற்போது பெயர் மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது. முதலில் இத்தலத்தின் வரலாறு பற்றி பார்ப்போம். இராமாயண புராணத்தின்படி இலங்கையின் அரசனான ராவணன் சீதா பிராட்டியின் அழகில் மயங்கி அவரை கடத்தி இலங்கைக்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக ஜடாயு ராவணனுடன் கடும் போர் புரிந்தார். அந்த போரில் ஜடாயு தன் சிறகுகளை இழந்து இதே இடத்தில் பலத்த காயங்களுடன் விழுந்தார். சீதா பிராட்டியை தேடி வந்த ராமபிரான் இந்த இடத்தில் ஜடாயுவை பார்க்க நேரிட்டது. ராமபிரானிடம் அனைத்து விவரங்களையும் கூறிவிட்டு ஜடாயு உயிர் நீத்தார். இதனால் ராமபிரான் கையாலேயே அந்திம கடன் செய்கின்ற பாக்கியத்தை பெற்று ஜடாயு மோட்சமடைந்தார். அதன் பிறகு இலங்கையில் நடந்த இறுதிப் போரில் ராவணனை வீழ்த்தி ராமபிரான் வெற்றி சூடினார். ஆகையால் இங்கு வீற்றிருக்கும் எம்பெருமானுக்கு விஜயம் என்றால் வெற்றி, ராகவன் என்றால் ராமன் எனும் பொருள்பட விஜயராகவ பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போது இத்திருக்கோவிலின் சிறப்புகளை பற்றி பட்டர் கூறுவதை பார்ப்போம். அதை அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்யதேசத்தில் 88வது திவ்யதேசமாக விளங்குகிறது திருப்புட்குழி. காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் திருப்புட்குழி என்ற க்ஷேத்திரம் ஸ்ரீ மரகதவல்லி தாயார் சமேத விஜயராக பெருமாள் திருக்கோவில். இந்த ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த க்ஷேத்திரம். பெருமாள் விஜயராகவன் திருநாமம். ஸ்ரீதேவி பூதேவியோட சேவசாதிக்கிறார். ஜடாயு சம்ஸ்காரம் பண்ணும்போது அந்த தகனஜ்வாலியை சகிச்சிக்காமை வலது பக்கம் இருக்க வேண்டிய ஸ்ரீதேவி நாச்சியார் இடது பக்கம் மாறி தலையை சாச்சந்து எழுதியிருக்கா. பூமிதேவி நாச்சியார் வலது பக்கம் மாறி எழுதியிருக்கார். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ண திவ்யதேசம். ஸ்ரீபாந்தர ஆகம முறை பிரகாரம் பூஜைகள் நடந்து வருகிறது. தாயார் மரகதவல்லி தாயார்னு தாயார் திருநாமம். என்ற புத்தர சந்தானம் இல்லாத பெண்கள் பிரதி அமாவாசை என்று புஷ்கரணையில் நீராடி கோவில் மடப்பள்ளியில் வறுத்து கொடுக்கும் பயரை மடியில் கட்டிக்கொண்டு ஒரு நாள் அமாவாசை என்று உபவாசம் இருந்து மறுநாள் காலையில் புஷ்கரனை ஸ்தானம் செய்து கோவிலில் கோலமிட்டு அந்த கோலத்தில் பயரை கொட்டி பார்ப்பார்கள். அது முளைத்திருந்து புத்திர சந்தானம் உண்டாகிறது. பிரதி அமாவாசைக்கும் விசேஷம். தாயார் திருநாமம் வருத்த பயர் முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார் தாயார் திருநாமம். மற்றபடி எல்லா உற்சவங்களும் நடக்கிறது. பிரதி மாதம் அமாவாசை இந்த திருக்கோவில் ரொம்ப விசேஷம். இங்கே யாதவ பிரகாசத்தை ராமானுஜர் முதல் வித்யாபியாசம் பண்ண இடம். 88வது திவ்யதேசம். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். இத்தலத்தின் ஆலய நுழைவாயில் 10 கால் மண்டபத்துடன் கூடிய சிறிய நடைபாதை கொண்டு அமைந்துள்ளது. 10 தூண்களிலும் விஷ்ணுவின் தசாவதார சிற்பங்கள் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீராமர் ஜடாயுவுக்கு அந்திம கிரியை செய்ததால் ஜடாயுவுக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் கொடிமரமும் பலிபீடமும் கோவிலுக்கு வெளியில் 10 கால் மண்டபத்திற்கு முன்புள்ளன.
அதையடுத்து ராஜகோபுரம் 3 நிலைகள் 5 கலசங்களை கொண்டு கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை கடந்ததும் நேரெதிரே பிரதான கருவறை மண்டபம் சில படிகள் ஏறிச் செல்லும் விதத்தில் சற்று உயரத்தில் உள்ளது. பிரதான மண்டபத்தில் தனி கருவறை சன்னதியில் மூலவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் வீற்றிருந்த கோலத்தில் ஜடாயுவை மடியில் வைத்தபடி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் பக்தர்களுக்கு கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார். ஜடாயுவுக்கு ஈமக்கிரியைகள் செய்யும் போது ஏற்பட்ட வெப்பம் தாங்காமல் வழக்கமாக வலதுபுறம் இருக்கும் ஸ்ரீதேவி தாயார் இடதுபுறமும் இடதுபுறத்தில் இருக்கும் பூதேவி தாயார் வலதுபுறமும் மாறி கருவறை சன்னதியில் காட்சி தருகின்றனர். அதேபோல் இத்தலத்தில் உள்ள தாயார் சன்னதி மூலவருக்கு இடதுபுறமும் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி வலதுபுறமும் அமைந்துள்ளன. மூலவர் சன்னதிக்கு எதிரே கருடர் சன்னதி உள்ளது. பிரதான மண்டபத்தில் ஹோம பூஜைகள் யாகங்கள் நடத்த ஹோமகுண்டம் உள்ளது. ஆலய பிரகாரத்தில் மூலவர் மண்டபத்திற்கு வெளியே இடதுபுறம் தனி கருவறை மண்டப சன்னதியில் மரகதவல்லி தாயார் வீற்றிருந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். மேலும் ஆலய பிரகாரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி, ஸ்ரீ தேசிகர் சன்னதி, ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சன்னதி ஆகியவை உள்ளன. இத்தலத்தில் ஸ்ரீ ராமானுஜருக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய மற்றும் ஒரு தகவல் உண்டு. இதே ஊரில் வசித்து வந்த யாதவ பிரகாசர் ஸ்ரீ ராமானுஜரின் குரு ஆவார். இவரிடம்தான் ராமானுஜர் அத்வைத பாடங்களை பயின்றார். அதற்கு எடுத்துக்காட்டாக இத்தலத்தில் ஸ்ரீ ராமானுஜர் யாதவ பிரகாசரிடம் கல்வி கற்றதை விளக்கும் சிற்பம் உண்டு. கோவிலுக்கு வெளியே சாலையின் இறுதியில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. ஸ்ரீராமர் தனது வில்லின் மூலம் இங்கு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் புனித நீராடி ஜடாயுவுக்கு இறுதி சடங்குகளை செய்தார். ஸ்ரீராமர் உருவாக்கிய இந்த தீர்த்தமே இத்தலத்தின் தீர்த்தமாக ஜடாயு புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. புஷ்கரணிக்கு முன்பு ஜடாயு சன்னதி அமைந்துள்ளது. அதற்கு அருகில் தல விருட்சமாக பாதிரி மரம் உள்ளது. இத்திருக்கோவிலுக்கு மற்றும் ஒரு சிறப்பு உண்டு. காஞ்சிபுரத்தில் 3 வைணவ தலங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இத்தலத்தில் அமர்ந்த கோலத்தில் அருள் புரியும் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள், கிடந்த கோலத்தில் காட்சி அருளும் திருப்பார்க்கடல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் நின்ற கோலத்தில் தரிசனம் தரும் தாமல் ஸ்ரீ தாமோதர பெருமாள் ஆகிய 3 தலங்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது விசேஷம். பிரார்த்தனை சிறப்பு. இத்திருக்கோவில் பல பிரச்சனைகளை தீர்க்கும் சிறந்த பரிகார ஸ்தலமாக திகழ்கிறது. குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் அமாவாசை தினத்தன்று இங்குள்ள ஜடாயு புஷ்கரணியில் நீராடி ஸ்ரீ மரகதவல்லி தாயாரை மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு கோவில் மடப்பள்ளியில் கொடுக்கும் பயரை புடவை மடிப்பில் வைத்து அதன் மேல் துளசியுடன் கூடிய தீர்த்தத்தை சேர்த்து கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருந்து மறுநாள் காலையில் மீண்டும் ஜடாயு புஷ்கரணியில் நீராடி தாயார் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டும். அதன் பிறகு கோவிலில் கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது புடவை மடிப்பில் இருக்கும் வறுத்த பயரை கொட்ட வேண்டும். அப்போது அந்த வறுத்த பயறு முளைத்திருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகியம் ஏற்படும் என்பது ஐதீகம். வறுத்த பயறு முளைப்பது என்பது மிக அதிசயமான ஒன்று. எனவே இத்தலத்தில் அருளும் மரகதவல்லி தாயாரை வறுத்த பயர் முளைவித்த தாயார் என்றும் அழைக்கின்றனர். இத்தலத்தில் ஸ்ரீராமர் ஜடாயுவுக்கு இறுதி சடங்குகளை செய்ததால் இது பித்ருதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக திகழ்கிறது. அமாவாசை தினத்தன்று பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கமாக உள்ளது. இப்படி செய்வதால் அவர்களுக்கு ஏற்பட்ட பித்ருதோஷங்கள், சாபங்கள் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெற்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை.
இத்திருக்கோவில் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி கிராமத்தில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சென்னையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.